உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி தருமபுரி மாவட்டத்தில் பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை வருகின்ற 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என கலெக்டர் சதீஷ் அவர்கள் அறிவிப்பு. 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சுரேஷுக்கு 20 ஆண்டு ஜெயில் தண்டனையும் 20,000 அபராதம் விதித்து தருமபுரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. சாத்தனூர் மேட்டில் பொதுமக்களுக்கு பாதிப்பாக உள்ள மின்கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை. முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை கடனுதவி வழங்க உள்ளதாக மாவட்ட கலெக்டர் சதீஷ் தெரிவித்தார். டெண்டர் நிபந்தனைகளை தளர்த்த கோரி நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. தொப்பூர் கணவாயில் ஆயில் லோடு ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதி விபத்து. நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர்கள். தருமபுரி பாஜக மாவட்ட கட்சி அலுவலகத்திற்கு பாப்பரெட்டிப்பட்டி பாஜக சார்பில் பாரத மாதா படம் வழங்கப்பட்டது. தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது.